ஒரு ட்ரேடு ஏன் எடுக்கிறோம், எது கரெக்டான சப்போர்ட்டு, அந்த ட்ரேடு கரெக்டாக நம்ம எடுக்கிற இடம் எப்படி நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெய்லி வந்து லைட் ட்ரேட் எடுத்து நான் என்னோட ப்ராஃபிட் ஷோ பண்ணுறதோ இல்லை என்னோட டார்கெட் ஷோ பண்ணுறதோ விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ட்ரேடிங் டேஸ்லையும் நீங்களும் அந்த லெவல்லாம் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வச்சுருங்க. ஸோ 5 மினிட்ஸ்லையும் 1 ஹவரில் வந்து நம்ம மார்க்கிங் லெவல் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டனை இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ 1 ஹவர் பொறுத்தளவு அந்த இடத்துல தான் இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு இந்த ட்ரேட் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் ஸ்பாட்டை பொறுத்தளவு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம். ட்ரேட் ப்ளேஸ் பண்ண இடம் பார்த்துக்கோங்க ஸ்பாட்டில். ஸோ 26,100 கால் ஆப்ஷனில் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி 1 ஹவரில் நம்ம எப்படி ஸ்பாட்டில் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ண ஏரியாவை நம்ம 1 ஹவரில் வரைஞ்சி வச்சிருந்தோம். ஸோ 5 மினிட்ஸில் நமக்கு இங்கே தான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பையரோட ஓப்பனை வந்து க்ளோஸ் வைக்க தான் பார்த்தோம். க்ளோஸ் வச்சு புல் பேக் எடுத்து தான் நம்ம மார்க் பண்ண இந்த டார்கெட் லெவல் வந்து 26,100 கால் ஆப்ஷனில் நம்ம ரீச் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு 155 லெவல் எடுத்து 200ல் நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸ்பாட்டில் எப்படி நமக்கு இந்த சப்போர்ட்டில் வந்ததோ அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனில் வந்தது. இதுவே புட் ஆப்ஷன்லையும் பாருங்க. ஸோ 26,300 புட்டு இந்த 1 ஹவரையும் காட்டுறேன். ஸோ இங்கே தான் லாஸ்ட்டாக வந்து ஒரு புல் பேக் எடுத்துட்டு க்ளோஸ் வச்ச ஏரியா. ஸோ அந்த ஏரியா இனி பிரேக் பண்ணாதான் என்ன ஆகும், மேலே போகும். ஸோ 5 மினிட்ஸ் பொறுத்தளவு புட் ஆப்ஷனில் நமக்கு இந்த லெவல் கூட போக முடியல. ஸோ புட் ஆப்ஷனில் போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், கால் ஆப்ஷனில் நமக்கு அந்த லெவலில் வந்துருச்சு, ஸ்பாட்லேயும் அந்த லெவலில் வந்துருச்சு. ஸோ நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அப்போது அங்கே சப்போர்ட்டில் நம்ம இனிஷியேட் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் மேலே போகணும், இங்கே புட்டில் வந்து நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகணும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஆகிச்சு, இந்த லெவல் கூட போக முடியல, அதனால தான் இந்த ட்ரேடை நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஸ்பாட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், காலில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், அதே மாதிரி புட்டிலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் அந்தந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ புட்டிலையும் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு கரெக்டாக, அடுத்த டார்கெட் இங்கே மார்க் பண்ணோம் வந்துச்சு. காலையும் பாருங்க எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் லெவல் கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுது. ஸோ 1 ஹவரும் 5 மினிட்ஸும் போதுமானது நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. 6,261 வந்து நம்ம ப்ரீ ஓப்பனாக இருக்குது இந்த லெவலு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பை பிளேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து நான் சப்போர்ட் பிளேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட் இங்கே வந்துடும். ப்ரீ ஓப்பனில் சொன்ன மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஐ வச்சுட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தாங்க அதே 1 ஹவர் கேண்டில் 5 மினிட்ஸில் வர முடியாமல் இன்றைக்கி இந்த 2 சப்போர்ட்டையும் உடச்சிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது எல்லாமே ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ நாளைக்கும் இந்த லெவல்ஸ் தான் நமக்கு